ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 705 ஆரம்பிக்கிறது. பழம் தரவில்லை என்று குமாரசுவாமி அப்பாவை படித்து உருட்டி சந்நியாசியாக போனார் அல்லவா? அப்பாக்காரர் அவருக்கு கீழ்ப்படிந்து போகும்படி ஆயிற்றல்லவா? பதிலுக்கு இப்பொழுது அவர் சந்நியாசமே கூடாது என்று வாதம் பண்ணும் மீமாம்சகரான போது அப்பா அவரை நன்றாக கண்டனம் பண்ணி ஜெயித்து காட்டிவிட்டார். அவர், அதாவது குமாரசுவாமி, இன்னொரு சமயத்தில் பிரம்மாவை ஜெயிலில் போட்டு அதன் தொடர்ச்சியாக அப்பாக்காரர் தன்னிடம் தலைவணங்கி உபதேசம் வாங்கி கொள்ளவும் பண்ணினார். இப்பொழுது அப்பா அந்த பிரம்மாவையே அவருக்கு, அதாவது குமரில பட்டருக்கு பக்கபலமாக மண்டனமிஸ்ரர் என்று அனுப்பினார். குமரில பட்டருக்கு கடைசி காலத்தில் தாமே ஞானோபதேசம் பண்ணினார். மண்டனமிஸ்ரர் எழுதியதாக மீமாம்சை புத்தகம் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனாலும் காரிய ரூபத்தில் அவர் நிறைய கியாதி அனுஷ்டானங்கள் செய்தும் மாற்று சிந்தாதிகளின் வாதச்சண்டைகள் போட்டும் அந்த மார்க்கத்தை நன்றாக விருத்தி செய்து கொடுத்திருக்கிறார். ஆச்சாரியால் அவரையும் ஜெயித்து அதோடு நிற்காமல் அவருக்கு சந்நியாசம் கொடுத்து தம்முடைய பிரதான சிஷ்யர்கள் ஒருவராகவே ஆக்கி கொண்டார். கர்ம மார்க்கக்காரர்களின் அவதாரத்துக்கு காரணம். தாம் அவதாரம் பண்ணுவதற்கு முந்தியே குமாரசுவாமியும் பிரம்மாவையும் கர்ம மீமாம்சகர்களாக அவதரிக்கும்படி பரமேஸ்வரன் அனுப்பி வைத்ததற்கு ஒரு நியாயம் சொல்லலாம். இப்பொழுது அவரிடம் வந்து முறையிடுவது தேவர்கள். அவர்கள் ஜனங்களின் கர்மானுஷ்டானத்தால் தான் லாபம். தேவர்கள் ஆகுதி பெறுவது வைதிக கர்மாவில்தான். ஞான மார்க்கத்தில் போகிறவனுக்கு தேவர்களால் ஆக வேண்டியது எதுவும் இல்லை. அவன் அவர்களை உபாசித்து ஆகுதி கொடுப்பது கிடையாது. அதனால் தேவர்களுக்கு ஞானியை பிடிக்காது. கர்மாக்காரன்தான் அவர்களுக்கு பிரியமானவன் என்று கூட சொல்வதும் உண்டு. தேவானாம் பிரியன் என்றாலே அக்ஞானி என்று அர்த்தம் ஏற்பட்டு இருக்கிறது என்றால் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது அவர்கள் வந்து முறையிடுகிற போது அவர்களுக்கு உபகாரம் செய்வதான கர்மானுஷ்டானம் அடியோடு அடிபட்டு போன ஞானத்தையே சொல்வதற்கு தாம் அவதாரம் பண்ணினால் அவர்களுக்கு எங்கேயாவது ஆறுதலாக இருக்குமா? யஜ்யபாகம் இல்லாமல் இவர்கள் வந்து தவித்து கொண்டு பிரார்த்திக்கும்போது தாம் அத்வைத ஞானத்தை சொல்ல அவதரிக்கிறேன் என்றால் அது கருணையாகுமா, மேனர்ஸ் ஆகுமா என்று சுவாமி நினைத்திருப்பார் போலிருக்கிறது. நடுவிலே ரொம்ப காலம் யஜ்யாதிகள் குறைந்து போனதற்கு ஈடு செய்வதாக இப்பொழுது ஒரு 40-50 வருஷம் இவர்களுக்கு நிறைய யஜ்யபாகம் கிடைக்கட்டும், அதற்காக பிரம்மாவும் சுப்பிரமணியரும் போய் கர்ம மீமாம்சையை நன்றாக விருத்தி பண்ணட்டும், அதிலேயே நம் காரியத்துக்கு சாதகமாக கணிசமான அளவுக்கு பௌத்த நிராகரணம் ஏற்படட்டும், அப்புறம் நாம் போகலாம். பௌத்தர்களும் ஏதோ ஒரு வழியில் ஞானம் மாதிரியே சொல்கிறவர்கள். அதனால் நாமும் ஞானம் என்றே ஆரம்பித்தால் எது வைதீகம் எது அவைதீகம் என்று வித்தியாசம் புரியாமல் ஜனங்கள் குழம்பி போவார்கள். அதனால் முதலில் இவர்கள் போய் கர்மானுஷ்டானத்தால் பலமான வைதிக அஸ்திவாரம் போட்டுவிடட்டும், அப்புறம் நாம் போய் இந்த அனுஷ்டானங்களிலேயே ஆரம்பியுங்கள், அதனால் பக்குவமான பின் ஞானத்தில் போங்கள் என்று வைதீகமான ஞான மார்க்கத்தை எடுத்து சொன்னால் லோகமும் குழப்பமில்லாமல் புரிந்து கொண்டு முன்னேற முடியும் என்று நினைத்தே சுவாமி அந்த 2 பேரை முதலில் அனுப்பினார் என்று வைத்துக்கொள்ளலாம். அதன்படி முதலில் சுப்பிரமணிய சுவாமியும் பிரம்மாவும் தங்கள் அம்சங்களால் குமாரில பட்டராகவும் மண்டன மிஸ்ரராகவும் பிறந்து பௌத்தத்தை நன்றாக கண்டித்து கர்ம மார்க்கத்தை வளர்த்தார்கள். இந்திரன் சரஸ்வதி அவதாரங்கள். அரசு சகாயமின்றியே ஆச்சாரியால் பணி. குமாரில பட்டருக்கு சகாயம் செய்வதற்கு இந்திரன் சுதன்வா என்ற பெயரில் ஒரு ராஜாவாக பூலோகத்தில் பிறந்தான் என்று சில புஸ்தகங்களில் இருக்கிறது. யஜ்ய கர்மானுஷ்டானம் தேவர்களின் பிரீத்திக்கானது என்றால் தேவராஜனான இந்திரன் அதை புத்துயிரூட்டுபவருக்கு சகாயம் செய்யப்போவது இயற்கைதானே. இன்னொரு விஷயம் சொல்லிவிட வேண்டும். குமாரில பட்டர் ஏதோ ஓரளவுக்கு ராஜசகாயத்தினால் பௌத்தர்களை ஜெயித்திருப்பாராய் இருந்தாலும் நம்முடைய ஆச்சாரியால் அரசபலம் என்பதே கொஞ்சம் கூட இல்லாமல் தம்முடைய அறிவு பலத்தாலும் அனுபவ பலத்தாலும் மட்டுமே தான் வேதாந்தத்துக்கு ஜெயம் பெற்று கொடுத்தார். பௌத்த ஜைன மதங்கள் பெரும்பாலும் ராஜபலத்தில் பரவினவைதான். அப்புறம் மறுபடி வைதிகத்துக்கு திரும்பும்போது அப்பர் ஞானசம்பந்தர் ஆகியோர் அப்போதிருந்த பல்லவ பாண்டிய ராஜாக்களை முதலில் மாற்றியதிலேயே ராஜ்யம் பூராவும் மாறிற்று என்று பார்க்கிறோம். ஆச்சாரியால் சரித்திரத்தில் அப்படி எதுவும் இல்லை. அவர் நாளில்
பெரிய பெரிய ராஜாக்களே இல்லை. அந்த காலத்தில் சக்கரவர்த்தியாக எவனும் இருந்து வர்ணாசிரம தர்மங்களை பரிபாலனம் பண்ணாததாலேயே சமூக ஒழுங்குமுறைகள் கெட்டுப்போயிருந்ததற்கு சூத்திர பாஷத்திலேயே ரெஃபரன்ஸ் இருக்கிறது. மற்ற தேவர்கள் ஈஸ்வராவதாரத்துக்கு சகாயம் பண்ணவும் சேவை பண்ணவும் மனுஷலோகத்துக்கு வரும்போது தேவராஜா வராமல் இருக்கலாமா? அதற்காக அவனுக்கும் ஒரு சின்ன பார்ட் கொடுத்தார் போல் இருக்கிறது. ஆச்சாரியாளுக்கு பெரிய சகாயம் பண்ணின குமாரில பட்டருக்கு அவன் கொஞ்சம் சகாயம் பண்ணினான். பிறருடைய பெரிய சகாயம் கிடைத்ததே காரியம் முடிக்க முடிகிறது. பிறருடைய பெரிய சகாயம் கிடைத்தே காரியம் முடிக்க முடிகிறது என்றால் அது அவதாரத்துக்கு குறைவுதானே. அதனால்தான் போலிருக்கிறது ஆச்சாரியாளுக்கு பௌத்த நிராகரணத்தில் ரொம்ப சகாயம் செய்து குமரில பட்டரும் மண்டன மிஸ்ரருமே வேதாந்தத்தையும் ஒரே கண்டனமாக பண்ணி இதற்கு எதிர்கண்டனம் ஆச்சாரியர்கள் ஒருத்தரே எவர் சகாயம் இல்லாமல் முழுக்க பண்ணி அவர்களை ஜெயித்து அவதாரத்தின் பெரிய சக்தியை காட்டும்படி ஏற்பட்டிருக்கிறது. இந்த 2 பேரிலும் கூட ஆச்சாரியால் குமாரில பட்டரிடம் அதிக வாதப்போர் செய்ய வேண்டி இருக்கவில்லை. அவருடைய தேக வியோக சமயத்தில்தான் ஆச்சாரியால் அவரை சந்தித்ததே. மண்டன மிஸ்ரரிடம்தான் 21 நாள் விடாமல் வாதப்போர் நடத்தி ஜெயித்தார். குமரில பட்டர் பெரிய கிரந்தகர்த்தாவாகவும் மண்டன மிஸ்ரர் பெரிய அனுஷ்டானகர்த்தாகவும் இருந்தார்கள். கர்மானுஷ்டானம் நிறைய பண்ணிக்க வேண்டுமென்றால் கிரகஸ்தராகத்தான் இருக்க வேண்டும். அப்பொழுது பத்னி இருந்து தானே ஆகணும். அதனால்தான் பிரம்மா மண்டன மிஸ்ரராக வந்தபோது சரஸ்வதியும் சரசவாணி என்ற பெயரில் அவதரித்து அவருக்கு பத்னியானாள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.